ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கோதுமை மாவு ஸ்வீட் போண்டா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஜலிச்சு வச்ச கோதுமை மாவு 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் உப்பி வரத்துக்காக, ஏலக்காய் தூள் வாசனைக்காக, அதுக்கப்புறம் தேங்காய் துருவுனது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து 1/2 கப் அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் மொத்தமாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்காக தான். இதில் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் தான் போடணுன்ட்டு இல்லை, கொப்பரை தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வரும்போது உங்களுக்கே அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். இது ஊற்றிட்டேன் நான். எனக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இதை பாருங்கள், நல்லா அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுத்து அந்த போண்டா போடுற மாதிரி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. சூடான பிறகு இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த போண்டா ஷேப்பில் அப்படியே போடுங்க. போடும்போது மீடியமில் வச்சுக்கோங்க. அந்த போண்டா போட்ட பிறகு லோவில் வச்சுருங்க அடுப்பை. அது அப்படியே வந்துட்டு வெந்துடும், பொன்னிறமாக மாறும். ரெடியான பிறகு பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு இல்லையா, அடுத்த பக்கம் நான் திருப்பி போட்டுக்கேன். இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோதுமை மாவு ஸ்வீட் போண்டா. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நான் கரண்டிலையும் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி தான் கரண்டியில் ஊற்றும் போது கூட மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோவில் மாற்றிடுங்க. இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான கோதுமை மாவு போண்டா ரெடி.